ஆக்சுவலாக ஐஸ்வரி கணேஷ் வந்து நீண்ட காலமாக சிம்புவோட போராடிட்டு இருக்காரு. என்னென்னா வெந்து தணிந்தது காடுன்னு ஒரு படம் ஒன்று பண்ணார். அந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ் இல்லை. ஆனால் தொடர்ந்து 3 படம் நான் உங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பெரும் தொகையாக அவருக்கு அட்வான்ஸாக கொடுத்துட்டாரு. இப்போ அதற்கப்புறம் 2 படம் அவர் பண்ணணும்ல சிம்பு, பண்ணவே இல்லை. இதுக்கிடையில் ஒரு டாக்டர் பட்டம் வேற கொடுத்துட்டாரு அவருக்கு சிம்புவுக்கு. அப்புறம் ஒரு பெரிய கார் வேற வாங்கி கொடுத்துட்டாரு. இப்போ இவ்வளோ பண்ண ஐஸ்வரி கணேஷுக்கு சிம்பு வந்து ஒரு டேட்டு கொடுக்கறது தானே சரியா இருக்கும். இப்போ ஐஸ்வரி கணேஷ் அனுப்புகிற எல்லா டைரக்டருமே கதை பிடிக்கலன்னு திருப்பி திருப்பி அனுப்பிட்டே இருக்காரு அவர். அப்போ ஒரு கட்டத்தில் ஐஸ்வரி கணேஷ் தெரிஞ்சு போச்சு இவருக்கு படம் பண்ணுற விருப்பம் இல்லை, அதனால தான் வந்து கதை பிடிக்கலன்னு அனுப்பிட்டு இருக்காரு அப்படின்னு. நீங்களே ஒரு டைரக்டர் அனுப்புங்க, நாம பண்ணுவோம், உங்களுக்கு ஒரு கதை பிடிக்கும்ல அதை அனுப்புங்கன்னு கேட்டால் அதுவும் பண்ண மாட்டேங்கிறார். அப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, சிம்பு எந்த படத்தில் நடித்தாலும் அதுக்கு நம்ம முட்டுக்கட்டை போட்டு சிம்பு ஒழிச்சுன்னுங்கிற முடிவோடு அவரு கிளம்பிட்டார். கிளம்பி இந்த படம் தக் லைஃப் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த படத்தையே முடக்கணும்னு வந்து நின்ட்டார் அவர். அதுக்கப்புறம் வந்து இங்கே மணிரத்னா இண்டஸ்ட்ரியால் பெரிதாக மதிக்கப்படுகிற ஒரு இயக்குனர், இன்னொரு பக்கம் கமல், இவங்க 2 பேரையும் வந்து நம்ம பகச்சிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு வழியாக அவரை பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க.